MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806. இலங்கை அதிபர் தேர்தல் முடிவு குறித்து அந்நாட்டு மூத்த பத்திரிகையாளர் வித்யாதரன் தொலைபேசி மூலம் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்ப்போம். நாமல் ராஜபக்ஷ எதிர்பார்த்த அளவு வாக்குகளை சேகரிக்கவில்லை. அவர் ஒரு பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார் என்று கூறலாம். ஒரு முக்கியமான குடும்பத்தில் எல்லா ராஜபக்ஷத்தின் பின்னணியோடு வந்தவர். ஆனால் கடந்த 2022 காலப்பகுதியில் வந்த அறகலைய போராட்டத்தினால் ராஜபக்சர்கள் ஒதுக்கப்பட்ட பின்னர் அவர்களுடைய மீளெழுச்சிக்கான வாய்ப்பு இல்லை என்ற செய்தியை இந்த தேர்தல் முடிவுகள் தந்திருப்பதாக கருத முடியும். ஏற்கனவே 2015 தோற்கடிக்கப்பட்ட ராஜபக்சர்கள் 2019 மீளெழுச்சி பெற்றார்கள். ஆனால் உடனடியாக அடுத்த தலைமுறைக்கு அவருடைய மீளெழுச்சிக்கான வாய்ப்பு இல்லை என்ற வலிமையான செய்தியை இந்த தேர்தல் அவர்களுக்கு உணர்த்தி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் இலங்கையினுடைய வரலாற்று போக்கிலே ஒரு இடதுசாரி தலைவர் நீண்ட கால போராட்டத்தின் பின்னர் பதவியேற்றிருக்கிறார். இது இலங்கையினுடைய போக்கிலே ஒரு புதிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். உடனடியாகவே நாடாளுமன்றம் கலைக்கப்படவும் பொது தேர்தல் நடத்தப்படவும் வாய்ப்பு உண்டு. நான் நினைக்கிறேன் அடுத்த 2-2.5 மாதங்களுக்குள் நாங்கள் தேர்தலை சந்தித்து புதிய நாடாளுமன்றத்தை அமைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் அந்த புதிய நாடாளுமன்றத்திலே இன்று வெற்றி பெற்றிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சி வெல்லுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. இலங்கை அதிபர் தேர்தலில் வென்ற தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரியா பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளார். மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான விஜித்த ஹேரத் நிதி அமைச்சராக உள்ளார். புதிய அதிபரின் கீழ் 15 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர். அவற்றில் சில துறைகள் ஹரிணி மற்றும் விஜித்த ஹேரத் ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. 2 நாட்களுக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட உள்ளது. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806.